What bro? It's very wrong bro. உங்களுக்கு பண்ணுங்கன்னா What bro? It's very wrong bro. Wrong bro. Wrong bro. வணக்கம். தமிழ் பொலிட்டிஷியன் தக் லைஃப் நம்ம வந்து பார்ட் 6 தான் ஃபர்ஸ்டே பார்த்தது. ஆமா, இது பார்ட் 7 ஆக்சுவலி 1ல இருந்து 5 வரைக்கும் பார்க்கணும். அடுத்து எப்பயாவது நம்ம எப்பயுமே ஃபியூச்சர் போயிட்டு தான் பாஸ்ட்க்கு போவோம். ஆமா, அது நல்லா இருக்கு. பிரசன்ட்ல இருந்துட்டு பாஸ்ட் போறோம். ஃபியூச்சர் போறதை விட பாஸ்ட்டுக்கு வந்து பாக்குறப்ப அது நல்லா இருக்கும், ஃபன்னா இருக்கும். சீரியஸா ஏதாவது ஒண்ணு வந்து நான் ஒருத்தர் சொல்றப்ப நான் எவ்வளவு பெரிய ஆளாகிறேன் அப்படிங்கிறப்ப அடுத்து என்ன நடக்கும்னு நமக்கு தெரியறப்ப அதுல இருக்க ஃபன்னு நல்லா இருக்கும். அதுக்குதான் சொல்றேன். உங்களுக்கு யாராவது அது மாதிரி ஒரு வியாதி இது மாதிரி இருக்குன்னா? அது வியாதி இல்ல, எக்ஸைட்மெண்ட். பாப்போம் இதுல. ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான பொலிட்டிஷியன் தக் லைஃப் தான் பார்க்க போறோம். பார்ட் 7 பொலிட்டிஷியன் தக் லைஃப் தான் பார்க்க போறோம். நான் உங்க ஜெடி, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது. எஸ், ஆரம்பிக்கலாங்களா? இருக்கியா யாரி போயிடுச்சா? போவோமா? தம்பி போவோமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம ஆமா, நம்மளது லைக் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா நம்ம ரெகுலரா வீடியோ போடுறது அந்த மாதிரி. ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் தக்லைஃப் கிங் துரைமுருகன் கிட்ட இருந்தே போயிடலாம். மனுஷன் பவர்ல இல்லாதப்ப பவர்ல இருக்கவங்களை கலைப்பாரு. இப்ப இவரு வேற பவர்ல இருக்காரு, சும்மா இருப்பாரா? கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி சட்டமன்றத்துல செல்லூர் ராஜு அவர்கள் எந்திரிச்சு மதுரைக்கு கண்டினியூஸா தண்ணி வசதி இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க, அதாவது தண்ணி வசதி நிரந்தரமா பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருப்பாரு. உங்களுக்கு செல்லூர் ராஜு யாருன்னு சொல்ல தேவையில்லை. 2017 தண்ணி நீராவியாகம் தடுக்கிறதுக்கு தெர்மாக்கோலை யூஸ் பண்ண தலைவர் தான் இவரு. தக்கை எடுத்து போய் அங்க தண்ணி மேல மூடிட்டு இன்னொரு தக்கை எடுக்க திரும்புறான்ல, அந்த தக்கை மூணு தக்கை. இவரு தமிழ்நாடு வாட்டர் போர்டு கிட்ட தான் இந்த ரெக்வஸ்ட் வச்சிருப்பாரு. வாட்டர் போர்டு தலைவர் யாரு? நம்ம தலைவர் துரைமுருகன் தான். தலைவன் கொடுத்த பதில நீங்களே கேளுங்க. தலைவர்களே, அது பணி நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனா சற்று மெதுவாக நடக்கிறது, ஆமை வேகத்திலே நடக்கிறது. பணியை விரைவுபடுத்தி மதுரை மக்களுக்கு குடிநீர் 24 மணி நேரம் வீட்டுல இருக்க குடும்பத்தில் இருக்க குடும்ப பிள்ளைகள் வெளியே வராம குடும்பத்துக்குள்ளேயே புடிச்சுக்கிற மாதிரி செஞ்சிருக்க அந்த திட்டத்தை மாண்பு அமைச்சர் அவர்கள் விரைவாக முடித்து கொடுப்பாரா என்பதை மாண்பு பேரவைத்தின் வாயிலாக கேட்டு முடிக்கிறேன். நீங்க வந்து கொடுக்க போறோம். இடையில கொஞ்சம் தான் பைப் லைன் இருக்கு. செல்லூர்ராஜ் கேட்டது போல சுத்தமான தண்ணீர் நிச்சயமாக நாங்கள் வழங்குவோம். தண்ணி அது நிச்சயமா கொடுப்பாரு. அந்த தண்ணி காலியாகாம இருக்கிறதுக்கு டேம் இல்ல, நாங்க தெர்மாகூலர் போட்டு மூடி வச்சிருக்கோம். ஒண்ணு கவலைப்படாதீங்க. தெர்மாகூலர் போட்டு மூடி வச்சிருக்கோம். ஒண்ணு கவலைப்படாதீங்க. அது ஆக்சுவலி தக் லைஃப்னு சொல்லி அவர் பண்றாரு. பட் ஆனா அந்த இன்சிடென்ட் அப்போதைக்கு எல்லாருமே கலாய்ச்சிட்டு இருந்தோம்ல அவரை. அப்ப யாரு, ரங்கராஜ் பாண்டே தான் சொன்னார்னு நினைக்கிறேன். அவருக்கு வந்து ஏதோ அந்த டயத்துல வந்து அவர் மினிஸ்டர்ல இருந்தார்ல. ஸோ அடுத்தடுத்த ஒவ்வொரு நிகழ்ச்சி ஒன்று நடக்கும். இங்க போயிட்டு இது மாதிரி வாட்டர் இதுக்காக ஒரு டேமுக்கு வந்து இது பண்றோம், அந்த சாயில் இது வாட்டர் எவாபரேட் ஆகாம இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஸ்கீம் ஒன்று இருக்கு. அவ்வளவுதான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அவரு சரி ஓகே, நாங்க போன பிறகுதான் தெரியுது இது மாதிரி ஜஸ்ட் நீங்க தெர்மாக்கோல் மட்டும் மேல போடுங்க, அதுக்கப்புறம் நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறோம் போய்க்கிறோம்னு. ஸோ அவருக்கு என்ன ஏதுன்னு அப்போதைக்கு ஸ்ட்ரைக்காக அங்கே போன உடனே இதை சொன்னேனே, அவரை அதுக்கு ரியாக்ட் பண்ண முடியாம சரி ஓகேன்னு அவங்க சொல்றாங்களேன்னு அந்த இருந்த ஆஃபீஸர் சொல்றாங்கன்னு பண்ணிட்டாரு. அது அவர் மேல தப்பு இல்லை, இது மாதிரி அவங்க பண்ண சொன்னதுனால தான் பண்ணாங்கன்னு ஒரு பக்கம் இருந்தாலும், என்னதான் இருந்தாலும் இது மாதிரி பண்ண சொல்றாங்கன்னு டக்குன்னு அவரும் கொஞ்சம் சுதாரிச்சிருக்கலாம். ஆக்சுவலா அவருக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும். இப்ப டைரக்டா அவருக்கு தெரிஞ்சுக்கலனாலும் அவருக்கு பிஏ அது மாதிரி இருப்பாங்களா, அவங்களாதான் அட்லீஸ்ட் என்னன்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதான் அது வந்து அவங்க ஷெட்யூல் பண்ணிருக்கணும், என்ன ஒர்க் என்னன்னு ஷெட்யூல் பண்ணிருக்கணும். அதுவும் ஒண்ணு. ஆனா ஃபாரின்ல வந்து இந்த ஒரு இது இருக்கு, வாட்டர்ல வந்து பால்ஸ் இருக்குல்ல, பால்ஸ் போட்டு எவாபரேட் ஆகாம இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு பண்ணுவாங்க. மேபி அவங்க அதை பார்த்து ட்ரை பண்ணிருக்கலாம். அத வந்து இப்படி அவங்க எக்ஸ்போஸ் பண்றப்ப இப்படி பண்ணது வந்து தப்பா போயிடுச்சு. நான் சைனா இதுல எல்லாம் பாப்பேன், சைனா ஜப்பான் அந்த வீடியோஸ்ல எல்லாம் வரும். வாட்டர் வந்து எவாபரேட் ஆகாம இருக்கிறதுக்கு வந்து பால்ஸ் போட்டு பிளாஸ்டிக்னு இல்ல, அதாவது வாட்டர்ல வந்து ஃப்ளோ ஆகுற மாதிரி ஃப்ளோட்டிங்லயே இருக்கணும். அது வந்து ஃபுல்லா வாட்டர் தெரியாத லெவலுக்கு வந்து ஃபுல்லா போட்டுருவாங்க. அப்ப என்னன்னா சன்லைட் உள்ள போகாம எவாபரேட் ஆகுறது வந்து கம்மியாகும்ன்ற மாதிரி பண்ணிருந்தாங்க. அதை இவங்க ட்ரை பண்ணிருக்காங்க, அது ஒர்க் அவுட் ஆகல. தக் லைஃப் வந்து சரியான அங்கங்க சரியான கவுண்டர் கொடுப்பாரு. ஆனா இவரு இதுல எல்லாமே பேட்டி கொடுக்கறது எல்லாமே அப்படிதான் இருக்கும். போற போக்குல அடிச்சுட்டு
சரி இவர் இப்படி தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க எம்எல்ஏ எம்பி தான் கலாய்ச்சிட்டு இருக்காருன்னு நினைச்சீங்கன்னா அதான் இல்ல. இப்பதான் இவர் வீட்டுக்கு ரீசெண்டா இடி ரைட்லாம் வந்திருந்தது. ஆனா மனுஷன் அதை பத்தில கவலைப்படுறதே இல்ல. என்ன பேசி வச்சிருக்காரு நீங்களே பாருங்க. அவரை இப்ப நேர்ல சந்திச்சீங்கன்னா ஒரு கேள்வி கேட்கணும்னா என்ன கேள்வி கேட்பீங்க சார்? ஒண்ணுக்கு அடிக்கடிக்கு இந்தியாவுக்கு வர்றீங்க, அடிக்கடி இந்தியா சில பேர் சொல்றாங்க சேலரிக்கு போட்ட துணி எடுத்து போறதுக்கு வர்றீங்கன்னு சொல்றாங்க. உண்மையான சொன்னது என்னன்னு புரியல. எனக்கும் புரியல, திரும்பி போடுங்க. இருங்க ஒரு நிமிஷம். அடிக்கடி இந்தியாவுக்கு வரீங்களேன்னு என்னமோ சொன்னாரு. மியூசிக் அதிகமாயிடுச்சு. கேட்கணும்னா என்ன கேள்வி கேட்பீங்க? ஒண்ணுக்கு அடிக்கடிக்கு இந்தியாவுக்கு வர்றீங்க, சில பேர் சொல்றாங்க சேலரிக்கு போட்ட துணி எடுத்து போறதுக்கு வர்றீங்க. செலவுக்கு போட்ட துணி உங்களுக்கு என்ன பிரச்சனை? 2021 தமிழ்நாடு எலெக்ஷன் அப்போ டிஎம்கேக்கு எதிர் பார்ட்டிஸ்லாம் ஸ்டாலின் ஜெயிக்க மாட்டாருங்கிறதுக்காக ஒரு சில பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருந்தாங்க. அவங்க எடுத்து வச்சிருந்த பாயிண்ட்ஸ்லாம் அவருக்கு அரசியல்னா என்னன்னே தெரியாது, ஒரு 4 வருஷத்துக்கு கூர்வையா பேச தெரியாது, ஒரு குடும்ப அரசியல் பண்றாரு, இந்த மாதிரி ஏதோ ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருந்தாங்கன்னா இது ஒரு வேலிட் பாயிண்டோ இல்லையோ இது ஒரு பாயிண்டாவது நம்ம ஏத்துக்கலாம். ஆனா ஆப்போசிட் பார்ட்டிஸ்லாம் நாங்க அவரோட ஜாதகம் பார்த்துட்டு அவரோட ஜோசியத்தை பார்த்துட்டு அவருக்கு கட்டமே சரியில்லை, சிஎம் ஆக வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி எலெக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்டாலினை. ஆனா அவங்க சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருந்தது எலெக்ஷன் ரிசல்ட். கடந்த 25 வருஷத்துல டிஎம்கே இப்படி மெஜாரிட்டி வாங்கி தனித்துவமா ஜெயிச்சதே இல்லங்கிற மாதிரி 117 சீட் வின்னிங்கிற சிச்சுவேஷன்ல 133 சீட் தனியாவே வாங்கியிருந்தாரு ஸ்டாலின். கூட்டணியோட சேர்த்து 159 சீட் எடுத்து ஜெயிச்சிருந்தாங்க டிஎம்கே. கடந்த 25 வருஷத்துல டிஎம்கே இப்படி மெஜாரிட்டியா வின் பண்ணதே இல்ல. இவங்க சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடந்திருந்தது. ஸ்டாலின் ஜாதகம் சரியில்லை, ஸ்டாலினால முதல்வராக உனக்கு நேரமே சரியில்லை, ஒரு சாதகத்தை நாங்க பார்த்துட்டோம். ஏற்கனவே சொன்னேன், அவருக்கு வேண்டி வந்து அவருக்கே தெரியாம அவசியம் பார்த்துக்கலாம். நான் 2017 சொல்லியிருக்கேன், ஸ்டாலினோட கட்டத்துல 12 கட்டமா அலசி பார்த்தாச்சு, சிசிய பாரதுக்கான வாய்ப்பு இல்லை. தெரியுதா யாருன்னு? தலைவர் பின்னாடி உட்கார்ந்துருந்தாரு நம்மள. ஆக்சுவலி இது வந்து உண்மையிலே சொல்லிட்டு இருந்தாங்க அந்த டயத்துல வந்து ரொம்பவே மைண்ட் வாஷ் இல்ல. இப்ப நீங்க அப்ப போயிட்டீங்க, இப்ப விஜயோட ஜாதகத்தை வந்து பார்த்துட்டு சொல்றாங்களா அவருக்கு இந்த கட்டம் சரியா இருக்கு, அவர்தான் அவருன்னு. அந்த டைம் உண்மையிலே நானே வந்து லைக் பிலீவ் பண்ணேன். ஏன்னா அவர் வந்து அவ்வளவு ஆக்டிவா இல்லாத மாதிரி இருந்துச்சு ஸ்டாலின் அந்த டயத்துல. அது எலெக்ஷன் முன்னாடி வந்து அவரு ஜெயிப்பாருங்கிற மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்ல, சிம்டம்ஸுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. பட் ஆனா ரிசல்ட் வரப்ப பார்த்தா டோட்டலி எனக்கு வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, எப்படி சொல்றது, ஆப்போசிட்ல வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல, அதனால இவரு ஜெயிக்கிறதுக்கு மெஜாரிட்டியா ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருந்தது. ஆப்போசிட்லயும் ஒரு ஸ்ட்ராங்கான இது இருந்திருந்தா வச்சுக்கோங்களேன் வந்திருக்கலாம். ஏன்னா அப்ப அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அதிமுக கட்சிக்குள்ளே ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சுன்றதால மக்கள் எனக்கே சொல்றேன், மக்களா இருக்கும் போது எனக்கு அது நம்பிக்கை இல்லை, இவங்க என்ன இப்பவே இப்படி அடிச்சுக்கிறாங்கன்ற மாதிரி இருந்தது. வந்து பீப்பிள் பிலீவ் பண்ண மாட்டாங்க, அதுக்கு அங்க போறதுக்கு இங்க போயிடலான்ற மாதிரிதான் இருக்கும். வந்து பியூரா இல்லைனாலும் ஒருத்தர் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு அவனை நம்புறாங்க. அது மட்டும் எனக்கு கரெக்டா அந்த விஷயத்துல அப்பதான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இவங்க இப்படிதான் யோசிக்கிறாங்க போல இருக்கு. அந்த ஒருத்தன் மேல இருக்கவன் நல்லவனா ஐ மீன் இருக்கிறது வந்து மேட்டர் கிடையாது, அவங்க கீழே இருக்க எல்லாருமே வந்து சாலிடா இருக்கணும். ஏன்னா 5 வருஷம் அவங்களை நம்பி கொடுக்குறாங்கன்றப்ப நீங்க வந்து பர்ஃபெக்டா இல்லாம சும்மா விளையாட்டுத்தனமா இருந்துட்டாங்கன்னா ரிஸ்க்ன்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்கன்றது அப்பதான் தெரிஞ்சு. ஒரு நல்ல சீன்ல எம்.கே. ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உளமாற உறுதிமொழிகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற தக்லீஃப் மெஜாரிட்டி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஜெயலலிதா அவரோட தக்லீஃப்னா இந்த சம்பவம் தான் மெயினான சம்பவமே. இதை போடாமல் போக முடியாது. 2001 எலெக்ஷன் அப்போ ஏடிஎம்கே எம்எல்ஏ தனபால் அவர்கள் எலெக்ஷன் டியூட்டி அப்போ யாருக்குமே சாப்பாடு கொடுக்கறது இல்லைன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு அம்மா அவர்கிட்ட வந்திருக்கு. இதை ஜெயலலிதா அவர்கள் தனபால் அவர்கள்ட்ட விசாரிக்க, அதுக்கு தனபால் நான் பட்டியலினத்தை சேர்ந்தவங்கனால என் வீட்டுக்கு வர்றவங்க யாரும் சாப்பிட்றது இல்லை, இதுக்கு முன்னாடி 2-3 தடவை ஆக்கி எல்லாம் வேஸ்டா போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட ஜெயலலிதா அவர்கள் ஓ அப்படியா கதன்ட்டு காரணமான எந்த ஒரு எம்எல்ஏ கூப்பிட்டு திட்டல, அவங்களை கண்டிக்கல. அந்த எலெக்ஷன்லயே மெஜாரிட்டி ஏடிஎம்கே ஜெயிச்சதும் உங்க வீட்டுல வந்து தான்
சாப்பிடல. தனபால் அவர்களை தமிழ்நாட்டோட உணவுத்துறை அமைச்சரா மாத்திட்டாங்க. மொத்த தமிழ்நாட்டுக்கு நீங்க தான் நீ சோறு போடணும்னு சொல்லி உணவுத்துறை அமைச்சரா மாத்திட்டாங்க ஜெயலலிதா அவர்கள். இதோட ஒண்ணு பாட்டாம எல்லாருமே கட்சியில் இருக்க எல்லாருமே ஜெயலலிதா அவர்களோட சேர்த்து எல்லாருமே அவருக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி தனபால் அவர்கள் துணை சபாநாயகரம் ஆக்கிட்டாங்க. ஜெயலலிதா அவர்கள் கொஞ்ச நாளே சபாநாயகரம் ஆயிட்டாரு. அவர் உள்ள வரும்போது எம்எல்ஏல இருந்து எதிர்கட்சியிலிருந்து என் முதலமைச்சர் வரை எழுந்து மரியாதை கொடுக்கிற மாதிரி ஒரு பதவி கொடுத்துட்டாங்க ஜெயலலிதா அவர்கள். இது வரைக்கும் தமிழ்நாடு ஹிஸ்டரியிலே அதிகோச சபாநாயகரா இருந்த ஒரு தனபால் அவர்கள் தான். அதிமுக கல்யாணத்துக்கு சாப்பிட கூட மாட்டேன்ட்டாங்க. நான் ஒரு விஷயம் வந்துடுறேன் அப்படி எல்லாரும் போயிட்டாங்க. அவருக்கு புரிஞ்சிருச்சு நான் இந்த சாதிங்கிறதுனாலதான் நீங்க சாப்பிடாம போறீங்கன்னா. ஏன்னா இதெல்லாம் உளவியல் ரீதியான தாக்குதலுங்க. இந்த உளவியல் தனபாலுக்கு அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையாரிடமே சொன்னதாகவும் அப்படியா அப்படின்ட்டு ஜெயலலிதா அம்மையார் இனிமே நீதான் உணவுத்துறை அமைச்சர், உன் சாப்பாடு உங்க வீட்டுல சாப்பிட மாட்டேனால நீதான் உணவுத்துறை அமைச்சர் அப்படி சாக்கி நீ வந்தா சபையவே எந்திரிச்சு வைக்கிறேன் அப்படின்னு அப்படியே சபாநாயகர் தனபாலுங்கிறப்ப யாரு சாதிக்க வெறி அந்த வெறி இந்த எல்லாம் மறக்கவை அப்படின்னு பண்ணாங்க. நீங்க ஆக்சுவலா என்னன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க ஆக்சுவலி ஆல்டர்னேட்டா டிஎம்கே வந்துட்டு இருக்கப்ப இவங்க கண்டினியூஸா 2 வாட்டி இதுல நின்னது வந்ததுக்கு ரீசன் இந்த மாதிரி விஷயங்கள் பண்றது. லைக் ஓகே கீழே நீங்க எம்ஜிஆரே தான் பண்ணியிருப்பாரு. எம்ஜிஆர் இங்க ஏடிஎம்கே ஸ்டார்ட் பண்ண பிறகு அவர் கரெக்டா இருப்பாரு. பட் அவர் கீழே இருக்கவங்க சில பேர் மிஸ்டேக் பண்றப்ப ஆனா அதை சில விஷயங்கள் கண்டிச்சு சில விஷயம் கண்டிக்காமலாம் விட்டுருப்பாரு. ஏன்னா எப்படி சொல்றது பேலன்ஸ்டா கொண்டு போகணுங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். பிளஸ் அவரும் இந்த மாதிரி விஷயத்துல கரெக்டா இருப்பார். எனக்கு அதுக்கப்புறம் தெரிஞ்சு எனக்கு நான் பர்சனலா நம்ம ஓட்டேஜ்னு வரும்ல அப்பல இருந்து இவங்க இருந்த வரைக்கும் உங்களுக்கு நான் ஓட்டு போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு பர்சனலா இவங்களோட இது பிடிக்கும், கேரக்டரே பிடிக்கும். இவங்க அதான் தக் லைஃப் மூமெண்ட்னு எடுத்து நீங்க இவங்களது மட்டுமே போட்டீங்கன்னா அவ்வளோ வீடியோஸ் இருக்கும். சம்டைம் போர் அடிக்கும் போது இவங்களோட இன்டர்வியூஸ், இவங்களோட தக் லைஃப் மூமெண்ட், அப்புறம் அந்த பார்லிமெண்ட்ல அவங்க பேசுறாங்கல்ல அதெல்லாம் உட்காந்து கேட்டுட்டு இருப்பேன். செம்ம பதிலடியா இருக்கும். எப்படி அந்த இதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாய்ஸ் இருப்பாங்க. இவங்க ஒருத்தங்க மட்டும் நின்று பேசுவாங்க. அந்த வாய்ஸே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கர்ஜிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும் அவங்களோட தக் லைஃப் மூமெண்ட்ஸ்லாம். பட் எனக்கு மெயினா இந்த விஷயத்துல அவங்க நடுநிலையா இருக்கிறதுங்கிறது பிடிச்சிருந்துச்சு. அது எனக்கு தெரிஞ்சு இப்ப மேபி எனக்கு தெரியல, மேபி எனக்கு மனசுல படுது, மேபி அவர் விஜய் இந்த விஷயத்துல கரெக்டா இருப்பாருங்கிறது எனக்கு தோன்றது. அது எல்லாருக்கும் அப்படி தோணுமான்றதும் தெரியல. இல்ல ஆப்வியஸா ஒருத்தங்க புதுசா வராங்கன்னா ஆல்ரெடி 2 பார்ட்டிஸ் இருக்காங்கன்னா அவங்க என்ன தப்பு பண்ணாங்க எதனால அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதையும் அப்சர்வ் பண்ணி அதை பண்ணதானே பார்ப்பாங்க. இது தப்பு பண்ணிருக்காங்க, இது நம்ம பண்ணக்கூடாது, இது இவங்க பண்ணிருக்காங்க, இது ஹிட் ஆகுதுன்னா அதை ஃபாலோ பண்ணதானே பார்ப்பாங்க. அது மெயினா அந்த இதுல அவர் சொல்ற மெயின் இதே அதானே, எல்லாருக்கும் எல்லாமும் சமமா இருக்கிறதுங்கிற விஷயம். ஸோ அதை வச்சு சொல்றேன். டிவி கேக்குதுடா தளபதி பத்தி பேசுறாங்களா, ஆப்போனன்ட் பார்ட்டிஸோட பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறாரு, பேரை சொல்லி உள்ள இருக்கவங்களை பத்தி பேசுற கூட பயப்படுறாரு அப்படின்னு இத்தனை நாளா சொல்லிட்டு இருந்தாங்க. இவ்வளவு சீரியஸா ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசம். ஆப்போனன்ட் பார்ட்டிஸோட பேரை கூட சொல்ல மாட்டேறாரு, கட்சிகளை பார்த்து பயப்படுறாருன்னு சொல்லி இதுதான் தளபதி மேல வைக்கிற பெரிய குற்றச்சாட்டாவே இருந்தது. எனக்கு என்னமோ ஒரு பயந்து போய் பேர் சொல்லாம இருக்காருலாம் தோணல. இப்ப எல்லா பேரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா அவர் அரசியலுக்கு முழுசா இறங்குறதுக்கு முன்னாடியே கோட் படத்துல இந்த சீனை வாண்டடா எனக்கு என்னமோ வச்ச மாதிரி தோணுது. உங்களுக்கு அப்படிதான் தோணுதாங்கிறத இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கிறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அந்த சொல் என்னுடைய பொறுப்புகளை கூட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த சீன் இல்ல, இந்த சீன் யதார்த்தமா மேட்ச் ஆனது. இதுக்கப்புறம் வர சீன் புரியலையா? இப்ப புரியும் பாருங்க. இல்ல இது எனக்கு அது அதுக்காக வைக்கல, பார்க்கறது மட்டும் ஜட்ஜ் பண்ணுவாங்க. சூப்பரா இருக்கும். முன்னாடியே பாத்தீங்களா? வாண்டடா வச்ச மாதிரி ஃபீல் ஆகுதா? கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருக்கு. காமாட்சி நாயுடு எப்படி இவரை பத்தி ஒரு வீடியோ வச்சு பாத்துப்பீங்க. தமிழ்நாட்டோட பெரிய என்டர்டெயின்மென்ட்னே சொல்லலாம். இவர்கிட்ட இருந்து எப்படி எதிர்க்கட்சி கலாய்க்கும் போது சொந்த கட்சியும் கலாய்க்கிறதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நீங்களே பாருங்க. அவர் அதுக்கு தான் லாய்க்கு, நடிக்கிறதுக்கு தான் லாய்க்கு. அவர் பேர் என்ன பேர் வச்சிருக்காரு தெரியுமா? அவருடைய கட்சி யார் பேர்ல வச்சிருக்காரு? திரிசா பேர்ல. இது நான் பார்த்தேன். அவருடைய கட்சி யார் பேர்ல வச்சிருக்காரு? திரிசா பேர்ல. திரிசா விஜய்
அப்புறம் இன்னொரு கோவாக்கு கல்யாணம் அந்த பொண்ணு பேர் இல்ல அவங்க பேர் கீர்த்தி சுரேஷ். கீர்த்தி சுரேஷ். என்சில எடுத்து பாரு, கரெக்டா செக் ஆகும். என்ன சார் சொல்றீங்க? திரிசாவுக்கு டி வருதா, விஜய்க்கு டி வருதா, கீர்த்திக்கு கே வருதா, விசிகா வருதா, இல்ல டிவிக்கு அதுக்குதான் வெயிட் பண்ணி கடைசிக்குள்ள இல்ல அது வரைக்கும் மத்தது கூட நான் பார்க்கல. அதுக்கப்புறம் நீ வந்து அந்த ஃபர்ஸ்ட் சொன்னதை நீ பாத்துருப்ப. சொல்லிட்டு கடைசியில சொல்லும் போது வீசிக்கா அவரு லைக் இது மாதிரி போய் பேசுறாரு, டிஎம்கே சப்போர்ட்டா தான் பேசுறாரு. பட் ஆனா சம்டைம்ஸ் இந்த மாதிரி காமெடியா அவரோட எல்லாமே அப்படிதான் இருக்கு. சம்டைம்ஸ் இல்ல யாரு முக்தாரா அவரு கூட ஒரு இன்டர்வியூ எடுத்திருப்பாரு, வச்சு செஞ்சிருப்பாரு அவரை போட்டு. ஆமா அவர் அதையும் தாண்டி கூச்சமே நம்ம முட்டு கொடுத்துட்டு இருப்பாரு. அல்டிமேட் அந்த இன்டர்வியூலாம். ரீசெண்டா பாலிடிக்ஸ்ல நடந்த மாசான சம்பவம்னா பீக் டைம்ல இருந்த வைகோ திரும்ப வந்ததுதான். பிரைம் மினிஸ்டர் மீன்ஸ் பிஎம். Our prime minister means picnic minister. Whenever we ask, he is in this country, that country. Why he did not go to Manipur? Why he did not go to Manipur? He failed in his duty as a prime minister. He is going every country after country, but not Manipur. Manipur is not in India. I am Vaiko. You want to be who are you? I am Vaiko. I am a product of Anna movement. New education policy that should be thrown into the dustbin. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கிய முழங்கு எப்பக்கம் வந்து புகுந்து விடும். இந்தி எத்தனை பட்டாளம் கூட்டி வரும். கண்ணை கிளிபட நேரும் கட்டாய இந்தியை வெட்டி புதைப்போம். ஆக்சுவலி நீங்க இந்த இதெல்லாம் பாருங்க, பார்லிமெண்ட்ல பேசுவாங்களா அதெல்லாம். ஆக்சுவலி இப்ப ஒரு பேசினார இது மாதிரி வந்து இப்ப வர கட்சிங்க எல்லாம் வந்து கிரியேட் பண்ணணும் ஒரு பர்சனை இந்த மாதிரி பேசுறதுக்கு. பாயிண்ட் எடுத்து அந்த பாயிண்ட் பேசுறதுங்கிற பாயிண்ட் எப்படி டெலிவரி பண்றாரு, ஒரு ஆக்டர் லெவலுக்கு டெலிவரி பண்றாரு. புரியுதா? ஒரு பெர்ஃபெக்ட்டா அந்த பயம் இல்லாம ஒரு அந்த ஒரு பேச்சுலயே ஒரு சொல்லுவாங்களா அது மாதிரி ஸ்டாப் பண்ண சொல்லவே அவரால முடியல பாரு, அந்த அளவுக்கு பேசுறாரு. அது இல்ல மேக்ஸிமம் நான் இது மாதிரி பேசி பாத்திருக்கேன் நானு. அந்த பார்லிமெண்ட்ல வந்து பேசியிருக்காங்க, நிறைய பேர் பேசியிருக்காங்க அது மாதிரி. அது எனக்கு பார்க்க பிடிக்கும், அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா நிறைய இது லைவ் கொடுக்க மாட்டாங்க. இன்னொன்னு நியூஸ்ல சம்டைம்ஸ் லைவ் வந்து இங்க ராஜ்யசபா இது லைவ்னு காட்டுறாங்க, கிளிக் பண்ணி பார்த்தோம்னா கட் ஆகும், லைவ் வர மாட்டேங்குது, பிளைண்டா இருக்கு, பிளாங்கா இருக்கு. பட் அது யார் இப்ப ஆட்சியில இருக்காங்களோ அவங்க பேசுறப்ப மட்டும். இப்ப ஸ்டாலின் சார் இருக்காங்க, ஸ்டாலின் சார் பேசும்போது கரெக்டா லைவ் ஒர்க் ஆகுது, மத்த நேரத்துல ஒர்க் ஆக மாட்டேன். அப்ப எல்லாரும் அவங்க பேசுறதையும் காட்டணும் தானே, அதுக்காக சொல்றேன். நான் வந்து இப்ப லைவ்ல பாக்குறது இல்ல, நான் ஓல்டு வீடியோஸ் எல்லாம் பாப்பேன். ஜெயலலிதா மேம் அவங்களும் விஜயகாந்த் இருந்தாங்களே, அப்ப செமையா இருக்கும். அந்த டிபேட் பாத்தீங்கன்னாலும் நல்லா இருக்கும். அது மாதிரி இருக்கெல்லாம் நல்லா இருக்கும். கேள்வி அந்த அவங்க பேச ஆரம்பிச்சா இவங்க வெளில போயிடுறாங்க, இவங்க வெளில போனதுக்கு அப்புறம் அவங்க எல்லாமே பேசுறாங்க. Know that Vaiko is one of the most ferocious speaker in the country. I have no hesitation to say it. பொலிட்டிஷியன் தக் லைஃப்ல அண்ணா இல்லாம எப்படி? இப்ப ரீசெண்டா நடந்த எஸ்ஆர்எம் காலேஜ் ஃபங்க்ஷன்ல அண்ணாமலையும் அண்ணன் சீமானும் கலந்துருப்பாங்க. இந்த வீடியோ வச்சு அண்ணனுக்கு ஒரு தனி தக் லைஃப் பண்ணலாம். எப்படியும் நான் தனியா ஒரு வீடியோ ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ணனுக்கு அண்ணாமலை அவர்கள் பேசும்போது சீமான் அண்ணனுக்கு எனக்கு எந்த ஒரு பெரிய வித்தியாசமும் இல்லைன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. அடுத்து அண்ணனோட பேசுற வாய்ப்பு வரும்போது அண்ணாமலை அவர்களை ஸ்டேஜ்ல வச்சுக்கிட்டு பிஜேபி கதற விட்டுருப்பாரு அண்ணன். அதை நீங்களே பாருங்க. எனக்கும் சீமான் அண்ணனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. நான் தேசியத்துல தமிழை பாக்குறேன், அண்ணன் தமிழ்ல தேசியத்தை பாக்குறாரு, அவ்வளவுதாங்க வித்தியாசம். உலகத்தில் எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ, எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ. தாய்மொழியில் கற்றவன் உலகத்தில் படைக்கிறான், தாய்மொழியில் கல்லாதவன் பயன்படுத்துறான். எல்லா நாடும் மேடின், ஜெர்மன் மேடின், ஜப்பான் மேடின், ஹாங்காங் மேடின், சைனா மேடின், சிங்கப்பூர் மேடின். ஏன் நாடு மேக்கின். ஒய் 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 மை டியர். தாய்மொழியை பாதுகாத்த இனங்கள் கடுகளவு இருந்தாலும் மலையளவு உயர்ந்து வாழும். தாய்மொழி அழிய கொடுத்த இனங்கள் மலையளவு இருந்தாலும் கடுகளவு சிரித்து வீழும். நன்கு விளக்க. நீராரு நானா இருக்கேன். என் தம்பி சொல்றாரு, நான் இந்தியத்திலிருந்து தமிழை பார்க்கிறேன், என்னென்ன தமிழகத்திலிருந்து தேசியத்தை பார்க்கிறார். நான் இன்னொன்னு சொல்றேன், நான் என் தம்பிக்கு சொல்றேன், நான் முதல்ல எங்க அம்மாவுக்கு மகனா இருக்கேன், அப்புறம் அத்தைக்கு மருமகனா இருக்கேன்.
ஆனா இவரோட இந்த இதே தக் லைஃப் நிறைய இருக்குல்ல, நல்லா இருக்கும். அடுத்து என்ன வீடியோ போடலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். வரட்டா மக்களே. இது நாடு அல்ல புலிகள் வாழும் காடு, உலகத்தை நேசி ஒருவரையும் நம்பாதே. ஆமா, இது எடிட்டிங் இந்த வாட்டி போனதை விட எனக்கு இது வந்து எடிட்டிங் நல்லா இருந்துச்சு. அதுல 1-2 தெரிஞ்சது இருந்துச்சு. பட் இது இந்த கடைசியில நடந்துச்சுல, அதுலதான் ஏன் தெரியாது அவங்க 2 பேரும் வந்து வந்தாங்கன்னு தெரியும். ஆனா நான் பாக்கல, பெருசா பாக்கல. அந்த இதுக்கு முன்னாடி ஒரு ரூம்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அத வீடியோ எடுக்க அங்க எப்படி சொல்றேன்னா, எதெல்லாம் எடுக்கணும் ஓகே அவங்க வந்து பேசுறாங்க. ஈவன் அதுக்கு வந்து ஒருத்தர் கூப்பிட்டுருக்காரு, பாரிவேந்தர் கூப்பிட்டுருக்காருங்கிறப்ப அவங்க 2 பேரும் சீஃப் கெஸ்டா வந்திருக்காங்க. சீஃப் கெஸ்டா வரவங்க முன்னாடியே உட்காந்து பேசுறதெல்லாம் ஒரு தப்பு இல்லை. அது உடனே இவங்களும் ஜாயிண்ட் அடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்சுவலா அதான் சொல்றேன்ல, மீடியா அது வந்து முன்னெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த குவாலிட்டியா இருக்கும். இப்ப வந்து கிடைக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு அது ஒரு நியூஸா ஆக்கணும்னு தான் பண்ணாங்க. போடுற நியூஸ் ஒரு உண்மையான நியூஸ்னா கூட பாப்பாங்க, ஃபேக்கான நியூஸ பரப்புறாங்க. அது இன்னொரு சேனல் எடுத்து ஃபேக்கா போடுது. அது மாதிரிதான் போயிட்டு இருக்கு. இப்ப நிறைய நியூஸ் சேனல் ஆயிட்டு பிளஸ் 24 hours போகணுங்கிறதுனால கண்டென்ட்டுக்கு ட்ரெயின் ஆகி என்ன கிடைக்குதோ அதை இன்னொன்னு ஒரு ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்றேன், எல்லா நியூஸ் சேனலுமே என்ன பண்ணிடுறாங்கன்னா, இப்ப வந்து ஒரு யாரோ ஒரு தலைவர் எங்கேயோ போயிட்டு வெளில வராங்க, ஒரு 2 minutes or 3 minutes வந்து வீடியோ அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றாங்க. 3 minutesக்கான கண்டென்ட் அவ்வளவுதான். அவங்க பேசினது 3 minutes இருக்கு, எடுத்து வந்து இப்ப வைகோ இது மாதிரி பேசினாரு, சீமான் இந்த மாதிரி சொல்லியிருக்காருன்னு போட்டுட்டு ஒரு வீடியோ பண்ண மாட்டாங்க. வந்ததுல இருந்து போடுவாங்க. அதுவும் இல்ல, என்ன தெரியும் பண்றாங்க, அந்த வீடியோ வந்து லூப்ல போட்டுறாங்க, லைவ்னு ரிப்பீட்டடா வந்துட்டு. என்ன ஆகுது, நான் இங்க இருந்து வண்டியில போறப்ப காலையில வண்டி எடுக்கும் போது ஏதாவது டக்குன்னு ஓபன் பண்றது, ஸ்வைப் பண்றப்போ ஒரு நியூஸ் வருது. இன்னும் ஏதோ ஒரு டைட்டில், அந்த டைட்டிலும் என்னன்னா சீரியஸான ஒரு நம்மளுக்கு பார்க்கணும், கிளிக் பண்ணி விட்டுட்டு சரியும் வச்சிருவோம். அது லைவா இருந்திருக்கும். நான் இங்க இருந்து ஆபீஸ் போற வரைக்கும் பேசுற அந்த 3 நிமிஷம் ஆடியோவே கேட்டுட்டே போனோம். என்னால நடுவில் நீ நிப்பாட்டி இல்லைன்னா மாத்தணும் நானு. இப்ப தெரியுதா வண்டியில வரும்போது ஏன் அமைதியா வரேன்னு கண்டுபிடிச்சிட்டியா? எனக்கு சந்தோஷமா இருக்கு. உண்மையாலுமே வண்டியில வரும்போதெல்லாம் நான் பேசினா காதுலே வாங்காம ஒருவர் கடுப்பாகும். எப்பத்தாலும் ஹெட்செட் காதுல வச்சுட்டே இருப்பாரு. அப்ப பரவாயில்ல, நான் பண்ண வேண்டிய கர்மம் உனக்கு ஒண்ணு பண்ணுது ரிப்பீட்டடா. இன்னும் அதுலயும் அந்த டைட்டில் போடுறது இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிடுவாங்க. என்னன்னா இப்ப வந்து இப்ப நடந்துட்டு இருக்கிறது என்னன்னா, ஏடிஎம்கே வந்து இவங்க கூட ஜாயின் பண்றாங்க பிஜேபி கூட. ஆனா இது மாதிரி கூட்டணி ஆட்சி வந்து அமையணுன்ற மாதிரி ஏதோ அமித்ஷா சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட கேட்குறாங்க. மோடி இது எடப்பாடி வந்து என்ன சொல்றாரு, அவங்க எங்க கூட கூட்டணியில இருக்காங்க, பட் கூட்டணி ஆட்சிலாம் கிடையாது, அதிமுக தான் ஆட்சி அமைக்கும், அவங்க எங்க கூட்டணியில இருப்பாங்க, பங்கீடுலாம் அப்படின்னா சேர்ந்து எலெக்ஷன்ல ஜெயிப்பாங்க, பட் ஆனா ஆட்சி அமைக்க போறது ஏடிஎம்கே தான் வந்து ஆட்சியில இருக்கும், மெயின் பொறுப்புலலாம். அவங்க வின்னிங் எம்எல்ஏ மட்டும்தான் இருக்க முடியும் பிஜேபியில இருக்கவங்க. அப்படிதான் பண்ணுவாங்க. இப்ப விஜய் சார் சொன்னது கூட்டணி ஆட்சி அமைச்சு அவங்களுக்கும் ஒரு மினிஸ்டர் பதவி தருவேன் அந்த மாதிரி சொன்னது. அதை வந்து இப்ப இங்க நைனா நாகேந்திரன் வந்திருக்காரு, அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, நைனா நாகேந்திரன் இதுக்கு பதில் சொல்லி விட்டார் அப்படின்னு போட்டிருக்காங்க டைட்டில். நம்ம என்ன சொல்லியிருக்கான்னு பார்க்கலான்னு கேட்போம். கிளிக் பண்ணா அவங்க கேட்கறாங்க, இது மாதிரி அவர் சொல்லியிருக்காரு கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னு, அதுக்கு நீங்க அதை வந்து மேலிடம் தான் இது பண்ணணும், அதை பத்தி நான் டிஸ்கஸ் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து அவர் பதில் அளித்து விட்டார் அப்படின்னு போட்டுட்டாரு. இல்ல ஆக்சுவலி எனக்கு நிறைய சேனல் நான் பார்க்கும் போது அது ஒரு ஃபேக்கான நியூஸ். இது என்னன்னா, இப்ப நம்ம அது மாதிரி யூடியூபர்ஸ் இருக்காங்களா, அவங்க ஏதாவது ரீல்ஸ் போட்டு இது பண்ண கூட அதை எடுத்து அவங்க கண்டென்ட் மாதிரி போட்டுக்கிறாங்க. அதனாலதான் சொல்லாம பண்ணிட்டு இருக்கேன். நான் யோசிப்பேன், இந்த வீடியோ நம்ம வேற சேனல்ல வேற எங்கேயும் பாத்துருக்கோமே. அதுல வேற அந்த வாய்ஸ் ஓவர், அந்த வாய்ஸ் ஓவர் கேட்டாலே கடுப்பாகும், அது மாதிரி இருக்கும். இவருக்கு தூரத்துல இருந்து என்ன 5 வருஷமா வெளிநாட்டுல வேலை செஞ்ச பையன் திடீர்னு வீட்டுக்கு வந்து அம்மாக்கு ஷாக் கொடுத்துருக்காரு பாருங்க அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் கூட ஓகே. சில நியூஸ் எல்லாம் இருக்கும் எப்படின்னா, அது வந்து 1 லைன்ல அந்த நியூஸ் தெரிஞ்சிரும். வந்து எப்படி சொல்றது, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஆயிடுச்சுன்றது நியூஸ் தெரிஞ்சிரும். நம்ம என்ன பண்ணுவோம், அது இந்த இன்சிடென்ட் என்ன இன்சிடென்ட் எதனால ஆச்சுன்றது டீட்டெயில் கேட்கறதுக்கு தான் நம்ம உள்ள போவோம். அது மாதிரி நீங்க உள்ள போனீங்கன்னா
அவங்க குடும்ப பேரு எல்லாம் சொல்லி இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. ஏமா அந்த இன்சிடென்ட் தான் எனக்கே தெரியுமே, அது கீழே பார்த்தா கமெண்ட்ல எல்லாம் அதான் கேட்பாங்க, இதை சொல்லாதான் நீ இவ்வளவு நேரம் பேசுனியான்னு. அது மாதிரி இருக்கும். அந்த இன்சிடென்ட்டே எடுத்து போட்டு அதுக்கு வந்து 3 நிமிஷம் வீடியோ போடுவாங்க. அதான ஃபுல் டீடைல்ஸ் இருக்காது. நடந்ததும் இருக்காது. இப்ப நீங்க நியூஸ்ல 1 வேர்ட் பாக்குறோம்ல, இப்ப ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இந்த இடத்துலன்னா, சரி அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா எதனால நடந்துச்சு, சில நியூஸ்ல எல்லாம் வந்து இதா போடுவாங்க, பிரீஃபியா போடுவாங்கல்ல, இங்க வந்து இப்ப இந்த கார் வந்துச்சு, இது மாதிரி வந்து இடிச்சது, அது இப்படி இதா இருந்துச்சுன்னு. அது மாதிரி இருக்கா, இந்த இடத்துல இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு அவ்வளவுதான். அது 3 நிமிஷமா நம்ம பேசுவோம். அதனால இந்த சேனல்லாம் வந்து நான் இப்பெல்லாம் அவுத்திட்டு போயிடுறது. நான் இப்ப உஷாராயிட்டேன். இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா இப்ப கண்டுபிடிச்சேன். லைவ் இருந்தா கிளிக்கு, நோ கிளிக்கு. லைவ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நார்மலா உட்கார்ந்துருக்கும் போது பார்க்கும்போது லைவ் இருந்தா கிளிக் பண்ணி பார்ப்பேன். வச்சுட்டு நேரா இங்க அந்த இடத்துக்கு போயிட்டு என்ன திரும்பி ரிப்பீட் ஆனிச்சுன்னா எங்க முடியுதோ அதோட கட் பண்ணி வெளில வந்துடும். இந்த ரன்னிங்ல வந்து லைவை கிளிக் பண்றது நிப்பாட்டிட்டேன். ஓகே, வேற ஒரு வீடியோல மீண்டும் சந்திப்போம். பாய்.